அஞ்சலா அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام حضرت. சவுண்ட் கேக்குதா? حضرت. நீ வந்தீங்களா? حضرت. கடைசியா நான் என்ன இதுல நிப்பாட்டி சொல்லுங்க பாவம், என்ன கடைசியா பாத்திக்கிறேன். அந்த வாக்கியம் கொஞ்சம் பார்த்தோம். இல்ல, நான் கடைசியா ஓதினேன். என்ன பாடத்துல ஓதினோம்? என்ன உதாரணங்களை டார்கெட் பண்ணி ஓதினோம்? அல்லது என்ன விஷயத்துல சும்மா சும்மா ஓதிக்க மாட்டோம், என்ன தலைப்புல ஓதினோம்? ஆஹ் எப்படி வசன இறுதியில் எப்படி நிப்பாட்டேன். குட். வசனத்துல லாஸ்ட்ல எப்படி நிப்பாட்டு படிச்சிட்டீங்களா? ஆஹ் ஓது. ஃபர்ஸ்ட் முதலாவது முறை என்ன சொல்லுங்க பாப்போம். ஆஹ் ஃபத்ஹ தெய்னம் ஃபத்து மத்தும் எலிஃபும் வந்தா ஒரு செகண்ட் நீட்டி ஓதும். விலங்கல் விலங்கல் எப்படி? ஃபத்து மத்து விலங்கல் என்ன? அதுல கேக்குதா? ஆ ஃபத்து மத்து ஃபத்ஹத்தைன் எலிஃப் வந்தா ஒரு செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். ஒரு செகண்டா? ஓ ஆ, ரெண்டாவது மெத்தட். ரெண்டாவது ஆஹ் ரெண்டாவது படிச்ச மாதிரி. ரெண்டா படிச்சமே. ஆஹா, மூணு படிச்சிட்டமே. சார். மூணு படிச்சுட்டு தானே? ஞாபகம் இல்லை சார். ஆ ஒன்னாவது படிச்ச பாத்தீங்களா ஞாபகம். பாத்தீங்களா பாத்தீங்களா? முதல்ல மிரதர பேரு குர்ஆன்ல தேடி பாத்தீங்களா? ஃபுல்லா ஓ சார் தேடி. ஃபுல்லா தேடிங்க. ஒன்னாவது மெத்தட். அதனால ஞாபகம் மிக்குதுனா. ஓ ஓ அப்ப சார். நான் ரெண்டாவது பாப்போம். சார். சரி, ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொன்னா, வசனத்திர கடைசியில இந்த தாவா இதுக்கு பேர் என்ன? ஆஹ் நிறைய தா இருக்குது, இப்படி ஒரு தா வந்து இது. நான் போன கிளாஸ்ல சேர்ந்த இந்த விஷயத்த பாத்தீங்களா? ஞாபகம் மிக்குது. அது கூட இப்படி ஒரு தாவும் மிக்குது. மூணு வகையான தா இருக்குது. முதலாவது தா, இது ரெண்டாவது தா, இது மூணாவது தா. பேரை சொல்லுங்க, மூணுக்கும் பேர் என்ன பேருண்டு? எல்லாம் உண்டு அப்படியா? மூணாவதுக்கு குண்டு தயண்டம். வெரி குட். ரெண்டாவது சட்டி தேவை. ரெண்டாவது சட்டி தா. அப்ப ஞாபகம் மிக்குது. அப்ப சொல்லி தந்திக்கிறேன் நான். இப்ப சார். முதலாவது என்ன? பெரிய தேவை. முதலாவது என்ன? அது பெரிய தேவை. ஆ? பெரிய தேவை. பெரிய தா. பெரிய தா. குட். அப்ப இதுல இந்த மாதிரி வசனத்துல கடைசியில குண்டு தா வந்துச்சு என்றால் நீ என்ன செய்யணும் என்றால், அந்த தாவை பெரிய ஹாவாக மாத்தி அந்த ஹாக்கு சுக்கூனை வச்சு ஓதணும். விளங்கிச்சா? எப்படி? சார். குண்டு தா வந்தால் அந்த தாவை ஹாவா மாத்தணும். அந்த ஹாக்கு என்ன செய்யணும்? சுக்குன் வைக்கணும். சுக்கூனை வச்சு ஓதணும். Right? சரி, இந்த உதாரணங்களை சார். சொல்லுங்க அப்ப எப்படி எப்படி நீ பாட்டாடு. எப்படி நீ பாட்ட சொல்லுங்க. மூக்கதத்து அப்படியே நிப்பாட்டுறது. இல்ல. அப்ப மூக்கதஹு. மூக்கதஹு. அப்ப எங்க சுக்கூனை வைக்கிறீங்க? லம்மத்துன்னு வச்சு ஓதுறீங்க அப்படியா? சுக்குன் தானே சார். எங்க சுக்குன் வைக்கிறீங்க? இப்ப மூக்கதஹுண்டா சுக்குன் வைக்கலையே. மூக்கதஹுண்டா என்ன செஞ்சுக்கிறீங்க? இந்த தாவை முகதஹு. பாருங்க, இந்த தாவை ஹாவா மாத்தினீங்க. அதுக்கு மேல லம்மத்துன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப மூக்கதஹுண்டு வரும். இல்லைங்கண்ணா, என்ன பிளண்டு?
ஓசத். என்ன செய்யணும்? அதுக்கு சுக்குன் வைக்கணும். வச்சு ஓதுங்க பாபு. ஹாக்கு சுக்குன்னு வைங்க, அவ்வளவுதான். அஹ், முகதஹ. ஆ? இதுக்கு சுக்குன்னு வச்சா ஹன்சலா அப்படிதான் வரும். பல விஷயம், சின்ன விஷயம் இது. சுக்குன்னு வச்சா ஓசத். இப்ப இந்த தால பேத்துட்டு இந்த ஹாவோட சேருங்க, அவ்வளவுதான். இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. முகத். ஆசத். எப்படி வரும்? முகதஹ். மூக்கத. இதுக்கு இவ்வளவு கஷ்டமா இது ஹன்சலா? சரி. ரெண்டாவது சொல்லுங்க பாவம். அஹ், தஹ்ன்னு வரும். இல்லைங்கல்ல எப்படி? தஹ்ன்னு வச்சிருக்கோம். தஹ், அவ்வளவுதான். முக்ஸதஹ். ஆசத். முக்சதஹ். மூணாவது. அதுவும் தஹ்ன்னு தான் வச்சிருக்கோம். ஆஹ் இப்ப ஹன்சலாக்கு வேலை கூடுது. இந்த மாதிரி உதாரணங்கள் ஒரு 10 வசனங்களை குர்ஆன்ல போயிட்டு தேடும். ஆசத். இப்பாற்ற இடத்துல குண்டுத்தா 2 மெத்தட்ல வரையலும், இப்படியும் வரையலும். இந்த வந்து பக்கத்துல அடி ஓசத். இந்த மாதிரி வரையலும். சரியா? சரி, மூணாவது ஆசத். மெத்தட் என்னென்றால் வசனத்துல கடைசியில நாங்க முதலாவது முறை பார்த்தோமே, ஓ. அந்த மாதிரி மெத்தட் இல்லாம இப்ப ரெண்டாவது பாத்திக்கிறோம், அந்த மெத்தடும் இல்லாம, முதல் இரண்டும் இல்லாம மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும், முதல் ரெண்டும் இல்லாத அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் கடைசி எழுத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? சுக்குன கொண்டுட்டோம். வச்சு ஓதணும். இல்லைனா ஓசத். இந்த உதாரணங்களை ஓதி கடைசி மட்டும் சொல்லி காட்டுங்க பாப்போம். ஆசத். லதஹ். ஓகே, லத. ரெண்டாவது. ரெண்டாவது. ஆசத். எப்படி? ஃபீல். விளங்கல. ரெண்டாவது எப்படி ஹன்சலா? இந்த சவுண்ட காணும் மனசிலாடு.